சூப்பர் சூப்பர். கௌசல்யாக்கா வந்து நல்லா இருக்கும் கூட பெரும் சந்தோஷம் பார்க்கும் டாக்டர் எதிர்பார்த்த மைக்க வந்துட்டாரு. எங்களுக்கும் பெரிய சந்தோஷம். நாங்களும் அவரோட நின்றோம். நாங்கள் நல்லா செய்கிறீங்க, பார்க்க சந்தோஷமா இருக்கு. பிளான் பண்ணி தான் சரிங்க. சாவகச்சேரி பஸ் ஸ்டாண்டு கடும் ஆர்ப்பாட்டமாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் நினைக்கிறோம் சாவகச்சேரி ஹாஸ்பிட்டல் நடந்த ஹாஸ்பிட்டல் நடந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு அனைத்து மக்களையும் ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நினைக்கிறேன். அப்படி இல்லைங்க, அப்படி விடுங்க. சரியா ஓகே வணக்கம். சொல்லுங்க. என்னென்ன ஏற்பாடுகள் செய்வீங்க? நாங்கள் இன்றைக்கு கேட்கல அம்பட்டி வசனுக்கு பட்டி எல்லா மக்களோட ஆதரவோட வழிய சந்தோஷமாக எல்லாம் சந்தோஷம். ஓ வரவேற்பு அமைதியான முறையில் நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்தோம் டாக்டருக்கு. அமைதியான முறையில் வெடி கிடியாண்ட ஒன்றும் இல்லாமல் சும்மா ஒரு நார்மலாக செய்து முடிச்சு சந்தோஷம். ஏழைகளுக்கான அரசியல் தானே. ஏழைகளுக்கான ரவிராஜ பற்றியெல்லாம் காய்ச்சார். முக்கியம் அதை எடுத்துங்களா பார்த்தீங்கன்னா கௌசல்யா முன்னுக்கு நிற்கிறாங்க. பாருங்க, இப்போ நாங்கள் சாவகச்சேரின்ற இதில் நிற்கிறோம், சந்தைக்குள்ளே நிற்கிறோம். கட்டு மேற்பாடுகளோடு தான் இருக்கிறாங்க. சரி, அதையும் ஒரு கேக்கெல்லாம் எடுத்து வீடியோலாம் எடுத்து போடலான்னு நினைக்கிறேன். வரட்டும் வரட்டும். அப்படியே டீமாக இருக்கும், படம் எடுத்து பாருங்க. பெரிய பட்டாளமே வருது. அடிங்கப்பா.
ஓகே, சாவகச்சேரி சந்தைக்குள்ளே நிற்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் கடுமையான எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது, அந்தளவுக்கு ஒரு வரவேற்பு. எல்லோரும் அந்த ஆக்ரோஷமான ஒரு வரவேற்பை காட்டுறாங்க. அது வித்தியாசமாக இருக்குது பார்க்கும்போது. பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உடுப்பெல்லாமே ஒரு ஊற்றி ஆகிடுச்சு. வீடியோ எடுக்கிறதுக்கு இடமே இல்லை. அப்படி பயங்கரமான ஒரு வரவேற்பு வழங்கி கொண்டிருக்காங்க. இங்கே வாங்க. அண்ணன் நீங்கள் தான் ஏற்பாடு. ஓகே ஓகே. கிளிநொச்சி மன்னிக்கவும், சாவகச்சேரி சந்தையில் தான் அந்த அண்ணாலாம் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஏற்பாடுகள் தான். அண்ணன் சொல்லுங்க, எப்படி சந்தோஷம்? உண்மையில வந்து பெரிய சந்தோஷம், எங்களுக்கு பெரிய சந்தோஷம் தான். கண்டிப்பா எங்களை தான் சேர்த்து வந்தபடியா. ஓகே, என்னன்னு இவ்வளோ கஷ்டப்படணும், நாங்கள் என்ன நிலைமையை தரணும். நீங்கள் உங்களோட சொல்லுங்க, சாப்பிடுங்க. ரொம்ப சந்தோஷப்படுறீங்க? நான் சந்தோஷப்படுறேன். இவர் தான் தொடர்ந்து ஒரு 20-30 வருஷத்துக்கு வேற பண்ணுவோம். சாவகச்சேரி தான் அவரை மிகப்பெரிய அளவில் தூக்கி விட்டது. அதுக்கு மிகப்பெரிய நன்றிகளும் அந்த சாவகச்சேரி. சந்தோஷம். பாருங்க, சாவகச்சேரி மக்கள்லாம் வந்து கொண்டிருக்கிறாங்க. நீங்களும் வாங்க பிள்ளை. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆனால் இது முழுமையான சந்தோஷம் இல்லை. தமிழ்நாட்டில் கிடைச்ச அடுத்த எஸ்பி தமிழ் பார்த்துக்கொள்ளுங்க. 2 சேர்த்து தவறப்பட்டு போச்சு. கிட்ட வாங்க உங்களை மட்டுமல்ல, எல்லாரும் பிள்ளை ஊடகங்களற்ற பிள்ளையிலிருந்து தனித்தனிப்பட்ட இதில் கொண்டு நாங்கள் வெளியில் வரும்போது அவன் எதிர்க்கு சாதகமாக போயிடுச்சு. அப்போ மக்கள் தடுமாறினோடனே அங்காலயம் போல அவிஞ்சால மாறி விட்டு. அப்போ அதனால் நாங்கள் வந்து இனி மாகாண சபை எலெக்ஷனில் உள்ளூராட்சி தேர்தலில் இந்த வெற்றி பெற்ற ஆக்களோடு நீங்கள் சேர்ந்து ஒரு கருத்துங்களை நாங்கள் திரும்ப இந்த தேசியத்தை ப்ரூவ் பண்ணி காட்டுவோம்.
சாவச்சேரி மட்டும்தான் வடக்கு மாநிலத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்கு தேசிய தலைவற்ற எண்ணங்கள் இப்போவும் சாகாமல் இருக்கின்றது. நான் அதை வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். சில பேர் சொல்லி கொண்டிருக்கேன் வடக்கு மாநிலம் போயிட்டு கிழக்கு மாநிலம் மட்டும்தான் இருக்குது. அது விக்கிபீடியாவில் பார்த்தா தெரியும் சாவச்சேரி மட்டும்தான் அதாவது தமிழக தேசிய உணர்வை இண்ட வரைக்கும் வச்சிருக்கிற வடக்கு மாகாண ஒரு பகுதியாக இருக்குது. அது என்னென்னால் ரவிராஜன் என்று இல்லை, அது நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் திருப்பி பிடிப்போம் அந்த விளக்கம் அது வடிவா. மற்றது மிக முக்கியமாக தான் பிரச்சனை. இப்போ நான் நேற்று வந்த உடையாளுக்கு சொன்ன வசனம் என்னென்றா ஸ்ரீதரன் கயந்திரமார் பொன்னம்பலம் பாருங்க, நான் இதை நெடுக வலியுறுத்தி கத்தினான், பிரியாதேங்கோ பிரியாதேங்கோ பிரியாதேங்கோ, பிரிஞ்சா விளைவு இதுதான். இப்பவும் சொல்லியிருக்கிறேன்னா நான் எல்லாரோடையும் சேர்ந்து நிற்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். மக்கள் என்ன சொல்லணுமோ அதை கேட்கறது தயாராக இருக்கிறேன். நான் வெளியால் வந்து முதலாவது சொன்னது ஸ்ரீதரன் எம்பியாக இருக்கட்டும், கயந்திரமார் எம்பியாக இருக்கட்டும், கிழக்கு மாநிலத்தில் தேர்வு செய்யப்பட்டார்களாக இருக்கட்டும், வவுனியாதிய வன்னி தேர்தல் தொகுதியாக இருக்கட்டும், எல்லாரோடையும் ஒரு கொள்கைக்காக ஒற்றுமையாக நிற்கிறது நான் தயாராக சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? மற்றது நாங்களே இப்போ வேணும் இந்த சாவச்சேரி இந்த டொய்லெட் சந்தையை பாருங்க இருக்கா இல்லை அதையும் பார்க்கணும். இதுல நிறைய பிரச்சனை நடந்துட்டு சுகாதார முறைகேடுகள் நடந்துருக்கு. நாங்கள் சொன்னால் யூசி எங்களை சொல்ல கேட்கறது இல்லை. ஏன் யூசியில் இருக்கிறோம் என்ன கஞ்சா விற்கிறேன்னு கூட பட்டம் சொல்லிட்டாங்க. நான் ஓப்பனாக தான் கேட்பேன், நான் பயப்பட மாட்டேன். அப்படிப்பட்ட ஆக்கெல்லாம் இங்கே இருக்கிறாங்க. முன்னாள் போராளிகளுக்கு ஒரு மரியாதை இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் நாங்கள் செய்த சேவைகள் அளப்பெருச்சு. அதை விட உங்களுக்கு சேவை நிறைய மக்கள் ஒப்படைச்சிருக்கு. இனி இந்த ஒரு சீட்டை வந்து அடுத்த 5 ஆண்டு பிறகு 6 சீட்டாக ஆக்கும். 6 சீட்டை ஆக்குவோம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. கொஞ்சம் அவையும் அந்த விட்டாக்கள் ஒன்றா நிற்கும். அவையை வந்து பிரிஞ்சு நின்றா அதை வச்சு சில பேர் அரைப்புறைக்கும் எடுத்துக்கொள்ளுவாங்க. அப்போ நாங்கள் மேலும் மேலும் இனி எங்களோட பணிகளை வந்து மக்கள் பணியில் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அது நான் அண்டை ஒருக்கா பார்த்து நான் பட்டா கட்சியில் தொடங்க போறீங்க. கிளர்ச்சி மக்களையும் முடியாது, எல்லா மக்களும் உங்களுக்கு கட்சி என்ன ஒரு சாம்பிள் கிராமம், மாதிரி கிராமம். சாவச்சேரி யாழ்ப்பாணத்தில் மற்றது தீவு பகுதியில் கார்னர் மாதிரி கிராமம். ஆனால் வடக்கு கிழக்கு முழுக்க நான் போவேன். எனக்கு எந்த தலைவற்ற எங்களோட தமிழீழம் வந்து வடக்கு கிழக்கு. நான் யாழ்ப்பாணத்தில் இந்த முறை கேட்டாலும் அதுக்கு நான் யாழ்ப்பாணத்தில் நிற்கணும், கிளிநொச்சி நிற்கணும் இல்லை, சகல இடத்துக்கும் போவேன். என்னால் முடிஞ்ச அவ்வளவு செய்வேன். தண்ணி மாவட்டத்துக்கு என்ன கட்டாயம் வேட்பாளர் தெரிவு செய்யும் மக்களுக்கு வந்து ஒரு விமர்சனம் இல்லாத வேட்பாளராக இருக்கணும். நல்லா படித்த துடிப்பு மிக்க ஆணோ பெண்ணோ அதை பார்க்காதீங்க, கூட இறக்குங்க. இறக்கி இல்லை இல்லை படித்தாங்கன்னு சொல்லி அரசியல் வேண்டுகோள், மீடியாக்காரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். போன முறை நடந்த சம்பவம் என்னன்னு சொன்னா இதைத்தான் இதா போட்டது. முதல் வந்து ஒரு குழப்ப நிலையன்றதை ஒன்றை போட்டுத்தான் இதை வந்து எடுத்தது. என்னது அதை வந்து மீடியா வந்து உண்மை அந்த நடந்த உண்மையை வந்து உண்மையா சொல்லுங்க. ஆனா அதை விரிவுபடுத்தி போடாதீங்க. விரிவுபடுத்தி போட்டு போன முறை இவர் அடிச்சு கலைச்சேன்ற சொல்றது தான் முக்கியமாக வந்தது. சாவச்சேரிக்கு அடிச்சு கலைச்சேன்ற சொல்லி தான் முக்கியமாக வந்தது. அந்த அதை வந்து இல்லை இல்லை அடிச்சு அந்த மீடியாக்காரர்கிட்ட இதை சொல்கிறோம். நாங்கள் என்ன சொன்னால் மீடியாக்கார் வந்து அதில் போட்டு இல்லாதையும் அதை நீங்கள் வந்து வடிவா மீடியா உண்மையாக போடுங்க. இந்த ஒரு நிமிஷம் உன்னிட்ட வந்து மதியம் வந்து உன்னிட்ட பேட்டி எடுத்தவையா அவர் போட்டு இருக்கிறார் தேங்காய் கடைக்கு குழப்பம். இல்லை எல்லா வகையான மக்களும் இருக்கணும். ஒரு ஆள் அப்படி செய்யறாண்டி எல்லா டியூட்டி படிகளை நீங்கள் அப்படி யோசிக்காதீங்க. சமூக பொறுப்பு 95% படிகளுக்கு இந்த மார்க்கெட்டை தகவல் இருக்கலாம். இந்த மார்க்கெட்ல உங்களோட போராட்டத்தில் முதலாவதா இந்த மார்க்கெட்டை அடிச்சு பூட்டி போட்டு முன்னுக்கு வந்து ஆக்கள் இந்த மார்க்கெட்ல உள்ள ஆக்கள் மட்டும்தான் முதலாவதா. அப்ப காலையிலேயே பிடிக்கும் நேரத்துக்கு வந்து 4 மணிக்கு வந்து காலத்துல வந்து இறங்கினுண்டாக்கள் முன்னுக்கு. அன்னைக்கு வந்து தவறுதலா வந்து சின்ன சின்ன குழப்பங்கள் நடந்திருக்கூடிய மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. மற்றது ஒரு போராளி அவமதிக்கிறன்றது தலைவரை அவமதிச்சதுக்கு சமன். மீடியாக்கார் சரியா யூடியூப் போராளியே இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், படிவா எடுங்கோ. நான் சொல்றேன் இவர் சார் வந்து ஏதாவது ஒரு விஷயம், அதாவது இந்த கௌசல்யாக்கா பற்றி ஏதாவது ஒன்று கதைச்சு தங்கம் அப்படியே அந்த கதைச்சது என்னன்னு இல்லாம தங்கம் என்ற மட்டும்தான் போடுறீங்க. தமிழ் மக்கள் தங்கம் அதை என்ன கதைச்சவர்ன்றதை பற்றி இல்லை, அதை சோட்டா வெட்டி என்கிற இந்த தங்கம். ஆனால் அதுக்கு முன்னவர் என்ன கதைச்சன்றதே இல்லை.
அது எங்கட இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயங்கள். வீடியோக்கள் முதல் என்ன கதைக்கிறார் என்ன போட்டவர்ன்றதான் போடுங்க. மூன்று சீட் கிடைக்க வேண்டிய சீட் எப்படி இது வந்தது? இவங்களால கிடைக்க பண்ணிட்டாங்க. சரி நடந்து போச்சு. அது ஊடகங்களுக்கு எல்லாம் சொல்லி இருக்குது. இனிமேல் மருத்துவருக்கு ஊடகங்கள் பக்கபலமா இருப்பார்கள். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நடந்ததா போயிட்டு நேற்று முதலாவது பேட்டி நல்லபடியாக போட்டு நல்ல எல்லாம் வேண்டி கொண்டு தான் இருக்கிறேன் நாங்கள். மாற இல்லை ஒழுங்கா மாற இல்லை. தேங்க்யூ சார். தமிழ் செல்ல மாதிரி விட்டு கொடுக்க கதைக்கணும். தமிழனை விட்டு கொடுக்க கூடாது. அப்போ பேர் மாத்தியாச்சு. உங்களுக்கு பின்னுக்கு என்னென்ன ஆலோசனை என்ன தந்திரங்களோ அனைத்தும் நான் உங்களுக்கு பின்னுக்கு உதவி சரிதானே? உங்களுக்கு நிற்பேன் டாக்டர் உங்களோட பேர் மாத்தியாச்சு. தமிழ் செல்ல 2 பேர் அண்ணன் மிகப்பெரிய சந்தோஷம். நேற்று உங்களோட வீடியோ நாங்கள் போட்டிருந்தோம். முதலாவது டாக்டர் வெற்றிக்கு பிறகு முதல் வந்த வீடியோ இருக்கிறது. நான் உங்களை நல்ல கருத்துக்களை சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் பாராட்டியிருந்தாங்க. தொடர்ந்து டாக்டருக்கு நீங்கள் இருக்க சொல்லி அவரோட அதே போல் நாங்களும் இருப்போம். இந்த பிள்ளை விட மாட்டோம். அது ஊழியர்களுக்கும் அது சில மனிதனாக பிறந்தான் தவறுகள் வர்றது வளமே. அந்த தவறுகளை திருத்தி கொண்டு நாங்கள் எங்களுடைய இளம் சமுதாயங்கள் அடுத்த சந்ததிகளுக்காக நாங்கள் தூரநோக்கு சிந்தனையோடு நாங்கள் பார்க்குவோம். அந்த தூரநோக்கு சிந்தனை 10 வருஷத்துக்கு அங்கால அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு அங்கால என்ற மாதிரி தான் பார்க்கணும். அப்போ நாங்கள் எங்களை அடுத்த அந்த சந்ததியில் எங்களுடைய தேசிய இன மொழி தமிழை மறக்கக்கூடாது. அதுதான் நாங்கள் கண்டிப்பாக இப்போயே அது சரியான இனம் சிதைஞ்சு கொண்டு போகுது. அது சிதிய ஒரு நாளும் விடக்கூடாது. அதனால தான் நான் உங்களுக்கு அந்த அப்படி அந்த பிரச்சனையை சொல்ல வேண்டி வந்தது. மற்ற யார் மேலும் எங்களுக்கு எந்த கருத்து வேறுபாடுகளோ இல்லாட்டி முரண்பாடுகளோ பகையோ எங்களுக்கு கிடையாது. பகையும் இருக்கவும் கூடாது. இப்போ ஒருவன் புலப்பட்டு அவனை திருத்தி விடணும். நல்ல மேலே உள்ள தட்டி கொடுத்து நல்ல வழிக்கு கொண்டு வரணும். அதாவது இப்போ வந்ததை பற்றி விழா இதழ் மக்கள் செய்கிறதில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். அதுபோல இனி அவருக்கு கடுமையான பாதை ஒன்று இருக்குது. அந்த பாதையில் வெற்றிகரம் அவரை நகர்த்துறது நாங்கள் பின்னால் நன்றி, ரொம்ப நன்றி. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்ஃபி எடுக்கிறதும் ஒரே படம் எடுக்கிறதுமாக எல்லாரும் கடுமையாக ஆதரவு வழங்கி கொண்டிருக்கிறாங்க இந்த இடத்துல.